ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் தேட்டருக்கு வர வேண்டியது. ஆனால் நம்ம படத்துக்கு சென்சார் கிடைக்காதனால இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கொஞ்சம் கிடப்பில் இருக்கு. ஆனால் கூடி சீக்கிரம் டெஃபினட்டாக இந்த திரைப்படம் தேட்டருக்கு வரப்போகுது. அது ஜனவரி 23 இல்லை 26 அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்காக சென்சார் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. ஆனால் அந்த கேஸை வந்து ஜனவரி 21ஆம் தேதி தள்ளி வச்சிட்டாங்க. சரி, இங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்காது போல இருக்கு, நம்ம பேசாமல் சுப்ரீம் கோர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்ளை பண்ணாங்க. அவங்க அப்பீல் பண்ணதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படா விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் ஹியரிங் வருது. ஸோ அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஐ மீன், இப்போ ஹியரிங் வந்துருச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்தரப்பில் இந்த மாதிரி விஷயம் கேட்டிருந்தா, இந்த பக்கம் இந்த சென்சார் கொடுக்குற அந்த டீம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தாதான் நாங்க ஓகே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. என்னடா இது, கவர்மெண்டாடா இப்படிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு எல்லா காரணம் என்ன அப்படின்றது இப்போ தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் மேல் இடத்துல இருந்து வரக்கூடிய குடைச்சல், தூண்டுதல்னால இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு நம்ம கேஸ் ஹியரிங் வரப்போகுது. ஸோ என்ன விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா 4 விதமா ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு யூபிஏ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி ஆஷா வந்து ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐ மீன், சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படத்தை சென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி ரிவைசிங் கமிட்டிக்கு நம்ம ஜனநாயகன் படம் போச்சுன்னா அவங்க வந்து 30 நாள் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம். ரெண்டாவது இது. மூணாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இப்போ நம்மளுக்கு ஹைகோர்ட்ல 21ஆம் தேதிக்கு கேஸ் ஹியரிங் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை நாலாவது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க ஒரு டேட்டுக்கு மறுபடியும் அந்த கேஸை தள்ளி வைக்கலாம். இந்த மாதிரி 4 விதமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 4ல எது சொல்ல போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இந்த கேஸை இழுத்தடிக்க மாட்டாங்க. நாளைக்கே நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 4 விஷயத்துல எந்த விஷயத்த நாளைக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு கேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன்.